தம்பி என்னப்பா டல்லா இருக்கா? ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லைண்ணே. அப்படியா? வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதால இப்போதான்ப்பா பார்க்குறேன். நீ ஏதோ கஷ்டத்தில் இருக்கங்கிறது உன் மூஞ்சிலே தெரியுது. சொல்லுப்பா, என்ன விஷயம்? அன்னி கல்யாணத்துக்கு அவசரமாக 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. நீங்கள் ஏதாவது... நீ இருக்குது சொந்த வீடா? இல்லைண்ணே, வாடகை வீடு. உன் பேரில் வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி? இல்லைண்ணே. சாரிப்பா, ரொம்ப கஷ்டம். என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் தம்பி, ஒரு வழி இருக்கு. என்னண்ணே? உன்னால் பண்ண முடியுமான்னு தான் யோசிக்கிறேன். பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கண்ணே. உக்கார். தம்பி, இது பேருக்கு தான் ஃபைனான்ஸ் கம்பெனி. ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கிறது கள்ள நோட்டு பிஸ்னஸ். நீ ஒரு 100 ரூபா நல்ல நோட்டு கொடுத்தனா நான் 3 100 ரூபா கள்ள நோட்டு கொடுப்பேன். வேண்டாண்ணே. ஏன்பா? என்னால் முடியாதுண்ணே. அதான் ஏன்? தப்பான தொழில் என்னால் பண்ண முடியாதுண்ணே. நீ ஏதோ கஷ்டத்தில் இருக்கேன்னு தான் சொன்னேன். அதுக்கு மேலே உன் விருப்பம். தம்பி ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். மறந்தும் கூட வெளியே மூச்சு விட்றாத. விஷயம் வெளியே தெரிஞ்சது 2 பேருக்குமே நல்லதில்லை. அண்ணா இவன் தேர மாட்டான்னு நான் தான் அப்போவே சொன்னேன்ல. டேய், அவன் மனசுக்கும் புத்திக்கும் நடுவில் குழம்பி இருக்காங்கிறது அவன் கண்ணுலேயே தெரியுது. புத்தி சொல்கிறத மனசு எப்போ கேட்குதோ அப்போ அவன் வருவான் பாரு. அப்படி இப்படின்னு 3 லட்ச ரூபா வரைக்கும் சேர்த்துட்டேன். மிச்ச பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணே. டேய், நீ என்ன சூரியவம்சம் சரத்குமாரடா? ஒரே பாட்டில் லட்சாதிபதி ஆகிறதுக்கு ஏதோ ஒன்று சுற்றி 4 நல்லவங்க இருக்கிறதுனால இவ்வளோ சேர்த்துருக்குறேன். 3 லட்சமே பெருசு, இதுக்கு மேலெல்லாம் கஷ்டம். என்னடா வேடிக்கை? கேன் எடுத்துட்டு போ. சீக்கிரம் வாடா. 1/2 மணி நேரத்தில் அங்கே இருப்பேன். ரொம்ப டயர்டு பண்ணாதீங்க. ஏய், என்ன சார்? என்ன நொன்ன சார்? க்ளவுஸை மிதிச்சிட்டு வர? சாரி சார், கவனிக்கல. அப்படி என்னடா மெதப்பில் நடக்கிற? சார் மரியாதை பேசுங்க சார். ஓ, ஆஃப்டர் ஆல் தண்ணி கேன் போடுற உனக்கு என்னடா மரியாதை? நான் நாயை வேணாலும் இருந்துட்டு போகிறேன். நீ இந்த நாய்கிட்ட பேசுறதை விட்டுட்டு சின்ன பசங்க விளையாட்டு ஓரமாக போய் விளையாடு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன சொன்ன? சின்ன பசங்க விளையாட்டா? நீ பெரிய பையன் தானே. இந்த சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டில் என்ன ஜெயிச்சு காட்டு. உனக்கு 5000 ரூபாய் தரேன். ஒன்றும் தேவையில்லை. நீ என்ன ஜெயிக்க கூட வேண்டாம். கோர்ட்ல ஒரு ரவுண்ட் என் கூட நின்று காட்டு. 50,000 தரேன். வால் 50,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஹாஸ்பிட்டல் போக போறான். இதெல்லாம் உனக்கு தேவையா? நீனும் WWF ராகாடா. வெயிட் பண்ணு, அவன் ஒரு நிமிஷம் கூட தாங்க மாட்டான். Just 3 minutes, dude. Yeah. Yeah, Machan. Come on. Yeah. Yeah. What am I? Oh, Jola. Jola, Machan. What are they? Yeah. Yeah. What am I? Hey, hey. Yes. Hey Rahul, look. He's getting up. மெதுவாடா, மெதுவா. அர்ச்சனா, நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டா. பிச்சிட்டடா. ஒரு நிமிஷம். நான் தோத்ததாவே இருக்கட்டும். இன்னொரு ரவுண்ட் 50,000. வேணாம் சார், ப்ளீஸ் சார், நிறுத்திக்கோங்க சார். போதும் சார். சார் அவன் சொல்லட்டும். 1 லட்சம். தட்சணா
ஒரு புத்தி கேட்டு போச்சுடா. வேணாண்டா, வாடா போயிடலாம். ஓகே, ஆனா நீ தோத்துட்டா நீ ஜெயிச்ச 50,000 திருப்பி கொடு. டேய் டேய், அவன் விட்டு பிடிக்கிற மாதிரி தரலடா. வேற எதுக்கும் பிளான் பண்ணலாம்டா. தர்ஷனா போயிடலாம்பா. வாப்பா தம்பி, வேணாண்டா தர்ஷனா. உன்னால அவ்வளவு பணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? முயற்சி பண்ணு. ரச்சனா எந்திரிக்காதடா. டேய் எந்திரிச்சா கொல்லுடாங்கடா. நம்மளுக்கு வேண்டாம்பா. டேய் நம்ம போயிடலாம்டா. ரச்சனா எந்திரிக்காதப்பா. டேய் வா வா வா. சார் விடுங்க சார். சார் என்னாச்சு சார்? சார் எதுக்கு சார் கூட்டு போறீங்க? சார் சார் விடுங்க சார். சார் சார் 6 மாசத்துல பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு போனேன். 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. வட்டி கொடுக்காம நொண்டி சாக்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன என் பணத்தையும் கொடுத்துட்டு இவன் பின்னாடி லொங்கு லொங்குன்னு அலையிறதுக்கு என்னைய பார்க்க கேனைய மாதிரி தெரியுதா? எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசுறீங்க? நான் கொடுக்காம போயிட போறேன். சார் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஏன் பணம் அசல் வட்டி இன்னைக்கு செட்டில் ஆகணும் சார். தருவேன் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். நீ ஒரு நாள் ஊரை விட்டு ஓடி போயிட்டா ஏன் பணத்தை எவனா கொடுப்பேன்? நான் கொடுக்குறேங்க. தம்பி நீ யாரு? நான் ஜீவனனுக்கு வேண்டப்பட்டவன். ஓஹோ, அப்படின்னா ஏன் பணம் 8,50,000 எடுத்து வையே. 8 லட்சமா? ஆமா, அசல் 6 லட்சம், வட்டி பாக்கியோட சேர்த்து 8,50,000 ரூபாய் இருக்கா? தம்பி கிளம்புங்கம்மா. இந்தா நான் சொல்றது அப்படியே எழுது. சென்னை பம்மலைச் சேர்ந்த நடராஜிடமிருந்து நான் 5 லட்சம் தான்ப்பா சொன்னான். உன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு எட்டு காலேஜ் சிவிலுக்கு போயிட்டு வந்துருவோமா? அமௌண்ட் எவ்வளோ? இதில் யோசிக்க என்ன தம்பி இருக்கு? நீ என்ன காரு பங்களான்னு சொகுசா வாழ்றதுக்கு இதை பண்ற? இருந்தாலும் தப்பு பண்றேன்னு தோணுது. நீ திருட போறதில்ல, கொலை செய்ய போறதில்ல, யாருக்கும் துரோகம் பண்ண போறதில்ல, எவன் குடியும் கெடுக்க போறதில்ல. அதுவும் இல்லாமல் உன் கையில் வந்து போகிற 1000 100 ரூபாய் நோட்டில் ஒரு நோட்டு கள்ள நோட்டு.
அப்படி பார்க்கும்போது நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஒரு தடவையாவது அவனுக்கே தெரியாம கள்ள நோட்டை புழக்கத்தில் விட்டுருக்கான். இத்தனை நாளா தெரியாம புழக்கத்தில் விட்டுட்டு இருந்த நீ இப்போ ஒரே ஒரு தடவை தெரிஞ்சு விட போற, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்கு மேலேயே உனக்கு மனசு உறுத்தலா இருந்தா நீ வாங்குற படத்துல கொஞ்சம் எடுத்து ஒரு 100 பேருக்கு ஒரு வேளை சோறு போடு, மனசு சரியாயிடும். என்னடா என்ன யோசிக்கிற? இந்த 5000 ரூபாய் போய் செலவு பண்ணிப்பேன். சாம்பிள் தான் குடி, மொத்தத்தில் கழிச்சுக்குவேன். இந்த நேரம் பயமாக தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். தைரியமா போ. ₹100 சில்லறை கிடைக்கும். ஜூஸ் குடியா? தரேன் சார். 2 பேனா 10 ரூபாய் சார். 2 பேனா 10 ரூபாய் சார். சார் வாங்கிக்கோங்க சார், ப்ளீஸ் சார். 2 பேனா 10 ரூபாய் சார். 2 பேனா 10 ரூபாய் மட்டும்தான் சார். ப்ளீஸ் சார் வாங்கிக்கோங்க சார். 2 பேனா 10 ரூபாய் சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் வாங்கிக்கோங்க சார். 2 பேனா 10 ரூபாய் சார். இப்போ ஒரு தெளிவு வந்துருச்சுல்ல? பயமா இருக்குண்ணே. எதுக்கு பயப்படுற? மாட்டிக்கோண்ணா. ஒன்று தெரியுமா, போன வருஷம் மட்டும் தமிழ்நாட்டில் 312 கள்ள நோட்டு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 800 பேர்கிட்ட அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஆனால் எங்கள் மேலே ஒரு கேஸும் கிடையாது. எங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போன ஒருத்தம் கூட அரெஸ்ட் ஆகல. ஏன்னா எங்கள் பணத்தோட குவாலிட்டி அப்படி, எந்த மிஷினாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிக்கணும்னா நாங்கள் அடிக்கிற சீரியல் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏய், நீ கலவரமாகாத. நாங்கள் என்ன சீரியல் நம்பர் அடிக்கிறோன்னு இது வரைக்கும் எவனும் கண்டுபிடிச்சதில்ல. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, பணத்தோட வா. அந்த கள்ள நோட்டு கும்பல ஏன் செல்வராஜ் இன்னும் பிடிக்க முடியல சார்? அந்த குரூப் நேரடியாக கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் வர்றது கிடையாது. பண கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆசையை காட்டி 1க்கு 2 கள்ள நோட்டை கொடுத்து அவங்க மூலமா சர்க்குலேஷன்ல விடுறாங்க. அந்த நோட்டை கரன்சி டிடெக்டரால கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல. செல்வராஜ், கரன்சி எரிக்கிறது அஃபென்ஸ் தெரியாதா உங்களுக்கு? தெரியும் சார், இது கள்ள நோட்டு தான். கள்ள நோட்டுன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரே வழி இதுதான். நல்ல நோட்டா இருந்தா நீளமா எரியும், இதை பாருங்க மஞ்சளா எரியும். அதுக்காக எல்லா நோட்டையும் எரிச்சா பார்க்க முடியும்? இல்ல சார், நம்ம இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க சர்க்குலேஷன்ல விட போற கள்ள நோட்டோட சீரியல் நம்பரை இந்த முறை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் 2-3 மாசத்துல அந்த நோட்டெல்லாம் கண்டிப்பா புழக்கத்துக்கு வரும். அது வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க, நிச்சயம் எவனாவது மாட்டோம். செல்போன் கவர், ஏடிஎம் கார்டு கவர், ரேஷன் கார்டு கவர், கண்ணாடி கவர், ஏடிஎம் கார்டு கவர், கண்ணாடி கவர். சார் யாரு சார் பரிசு? யாரு சார் பரிசு? எந்ததா இந்தாங்க சார், இந்தாங்க சார். தேங்க்ஸ் பா. வாடா. இந்த இடத்துல குழம்பி போய் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ நிக்கிறான் சார். கதை ரொம்ப சீரியஸா இருக்க. ஏன் தம்பி, இந்த கதையில குத்துப்பாட்டெல்லாம் இருக்குல்ல? இருக்கு சார், செகண்ட் ஹாப்ல அப்படி ஒரு பாட்டு வச்சிருக்கேன் சார். சரிங்க தம்பி, இன்னொரு நாளைக்கு மீதி கதையை கேட்குறேன், போயிட்டு வாங்க. வணக்கண்ணே. வணக்கம்ப்பா. நான் சொன்ன பையன் வாங்க தம்பி, நல்ல விஷயத்துக்காக செய்கிறீங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். நீயே உன் கையால் அண்ணங்கிட்ட பணத்தை கொடு. என்னடா தயங்குற? இல்லைண்ணே, எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இன்னும் என்னடா குழப்பம்? இந்த பாரு, உனக்காக பணம் ரெடியா இருக்கு. வேண்டாண்ணே, என் மனசுக்கு இது சரின்னு படல. இந்தாங்க, நீங்க கொடுத்த உங்க சாம்பிள் பணம். ராஜேந்திரன், விருப்பம் இல்லாதவங்கெல்லாம் ஏன் கூப்பிட்டு வரீங்க? இல்லைண்ணே, அவன் விருப்பப்பட்டு தான் வந்தான். இடையில என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் என்னன்னு பார்க்குறேன். டேய், என்ன அசிங்கப்படுத்திட்டேல்ல, உனக்கு உதவணும்னு நினச்சேன் பாரு, எனக்கு இது தேவைதான்டா. என்ன மன்னிச்சிடுங்கண்ணே. என்னடா சாதாரணமா மன்னிச்சிடுங்க? போலீஸ்! சத்தியமே இல்லைண்ணே. ரவி, ராஜேந்திரன் சொதப்பிட்டான்டா. ஓடுறா, ஓடு. மாட்டி தொலையாதடா. உள்ள போடா.
கான்ஸ்டபிள்ஸ் நீங்க ரைட்ல போங்க, ஒருத்தவனும் மிஸ் ஆகக்கூடாது. கொண்டு போங்க செல்வராஜ், என்ன பகிச்சுக்காத, உனக்கு நல்லதில்ல. பெரிய மனுஷன் பாக்குறேன். ஏரியா இவனை தரவா செக் பண்ணுங்க. எஸ் சார். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்தாச்சு. எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. சாப்பிடாம எங்க கிளம்பிட்ட? இரு 2 தோசை ஊத்துறேன். இல்ல நீ முக்கியமான வேலை இருக்கு. சீக்கிரம். இவ்வளவுதான் இருக்கு தட்சணா. இது உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சது. பத்திரம். பெரிய ஆளாகுறீங்க நீங்க. எப்படின்னா காசை தொலைப்பீங்க? போங்க, நான் சும்மா போய் சொல்லாதீங்க. நிஜமா தான் சொல்றேன், காசை தொலைச்சிட்டேன்டா. தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் நபர். அதுக்குள்ள காதல் கசந்துருச்சா? தம்பி போனே பேச மாட்டேன்ற. ஒன்னு புரிஞ்சுக்க தாப்போசி. கல்லால் அடிபட்ட நாயை விட காதலால் அடிபட்ட உன்ன மாதிரி பசங்க தான் அதிகம். காதலுங்கிறது வண்டி டயர் மாதிரி. பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஸ்டெப்னியை மாட்டிட்டு போயிட்டே இருக்கணும். சூப்பர் சார், நான் உங்க கம்பெனிக்கு 6 வருஷமா தண்ணி சப்ளை பண்றேன். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல. திஸ் இஸ் மெடிக்கல் மிராக்கிள், அன்பிலீவபிள். ஃப்ளோர் பூரா தண்ணியா போகுது முருகன். சார் அது வேற எங்கேயாவது கொஞ்சம் மழை தண்ணியா இருக்க போகுது. நல்லா பாருங்க. என்னன்னா என் சொந்த கற்பனையா? தண்ணியோட நீங்க 1/2 மணி நேரத்துல இருக்கணும் சார். ரொம்ப டைட் பண்றாங்க. டேய் முட்டி செத்து போச்சா? வாடா. ஐயோ ஐயோ, நான் சொல்லல இதுல ஏதாவது உள்நாட்டு சதி இருக்குன்னு. சூப்பர் சார், போட்டோவில் தான் கேனோட அடியில விழும். அது லாஜிக். இதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையா? இங்க பாருங்க, எல்லா கண்ணையும் கத்தி வச்சு வயிற்றுல குத்தி கொலை பண்ண மாதிரி வரிசையா ஓட்ட போட்டுக்கிறாங்க. யாரோ வேணும்னு ஓட்டப்பட்ட மாதிரி இருக்கு. கரெக்டா சொன்னமா? யார் இதை பண்ணதுன்னு நீங்களே சொல்லிட்டா விட்டுருவேன். இல்ல காலி ஒரு நாராயணங்கிட்ட சொல்லி தகுடு தடை வச்சிருவேன், முட்டை ஓதி வச்சிருவேன். இதெல்லாம் வேலை தானே? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கியானும் தெரியல, என்னதான் நினைச்சிட்டு இருக்கானும் புரியல. சாயங்காலம் 5 மணிக்கு பார்க்ல வெயிட் பண்ணுவேன். நான் வரல. நான் வருவேன். வேணி நான் வரலன்னு சொல்றேன்ல. சரி வேணாம், வராத. மறுபடியும் எல்லா கேனும் ஓட்டையாகணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா நான் என்ன பண்றது?
வந்து ரொம்ப நேரமாச்சா? சாரிங்க, வாங்க உட்காந்து பேசலாம். எதுக்கு வர சொல்ற? என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எல்லா நேரம் ஒரே மாதிரி இருந்துச்சு. அதுக்கு இல்லை, முன்னெல்லாம் மணிக்கணக்காக ஃபோனில் பேசுவேன். இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு கூட ஐயாக்கு நேரம் இல்லை. சரி, இனிமே அனுப்புறேன். ஆலாம் முடியாது, இப்போ அனுப்பு. பேலன்ஸ் இல்லை. பரவாயில்ல, வாயால சொல்லு. இந்த பாரு, நீ எனக்கு முத்தம் கொடுத்தது உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ இப்போ சொல்லலைன்னா அதே மாதிரி இதே இடத்துல இப்போ நான் உனக்கு முத்தம் கொடுத்துருவேன். அல்லிப்பூ வாடிவிடும், மல்லிப்பூ வாடிவிடும், தாளம்பூ வாடிவிடும், தாமரை பூவும் வாடிவிடும். வாடாத பூ தெரியுமா? எது? உன் சிரிப்பு. என் பொண்ணுகிட்ட காசு வாங்கினியா தம்பி? காசு வாங்கி ஏதாவது தொழில் பண்ணால் கூட பரவாயில்ல. என் பொண்ணு உன் கூட வாழ போகிறான்னு நினச்சி விட்டுறலாம். ஆனால் மொத்த பணத்தையும் போட்டு உன் அண்ணியோட கல்யாணத்தை நடத்திட்டு நாளைக்கு நீ தெருவில் நின்னேன்னா என் பொண்ணுடைய கதி. அது சின்ன பொண்ணு, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை. உன் பிரச்சனையை கேட்ட உடனே அவள் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் தூக்கி கொடுத்துட்டா. யாரோ ஒரு பொண்ணுடைய கல்யாணம் நடக்க என் பொண்ணு காலம்புறா கஷ்டப்படணுமா? முதல்ல என் பொண்ணுகிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு வழியை பார். அப்புறம் உங்க கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம். நிசா நிசகசனி நிசகமா பாமதா பா. விளையாடாத தட்சிணா, எனக்கு பயமா இருக்கு. இல்லை வேணி, நிஜமாவே. ஐயோ கடவுளே, வேணி தொடாத என்ன. உன்னை யாராவது ஏமாத்தியும் படத்தை திருடி இருந்தா கூட நான் இவ்வளவு வருத்தப்பட மாட்டேன். ஆனா தப்பான வழியில போய் இப்படி படத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற பாரு. உன்னெல்லாம் லவ் பண்றேன்னு நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. இல்லை வேணி, இப்படியாவது அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பல. புத்தி கெட்டு போயிட்டேன். தப்பு செய்யணும் நினைச்சுனா போனந்தா, ஆனா செய்யல வேணி. தப்ப செஞ்சாதான் தப்புன்னு இல்ல தட்சிணா, செய்யணும்னு நினைச்சாலே தப்புதான். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு வேணி. தட்சிணா, கவலைப்படாத. நல்லவங்க தப்பு பண்ணணும்னு நினைக்கும் போதே கடவுள் அவங்க மனசாட்சியா வந்து தடுப்பாரு. அதையும் மீறி தப்பு பண்ணாதான் தண்டிப்பாரு. ஆனா நீ தப்பு பண்ணணும்னு நினைச்சதுக்கே அவர் தண்டிச்சிருக்காருன்னா உனக்கு ஏதோ நல்ல வழி காட்ட போறாருன்னு தான் அர்த்தம். நம்பிக்கையாரு.